நடிகனை பார்த்து விசில் அடிக்கலாம், அவனை நாடாள அனுமதிக்க முடியுமான்னு பேசல. நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருட தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற, அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. நடிகனை பார்த்து விசில் அடிக்கலாம், நாட்டை கொடுக்க முடியுமான்னா எம்ஜிஆரை பார்த்து அவர் ரசிகர்கள் விசில் அடித்தாங்க, மக்கள் நாட்டையே அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. என்டி ராமராவை பற்றி அவர் ரசிகர்கள் விசில் அடித்தாங்க, ஆந்திர மக்கள் அவருக்கு நாட்டையே கொடுத்தாங்க. இன்றைக்கி பவன் கல்யாண் அவரை பார்த்து அவர் ரசிகர்கள் விசில் அடித்தாங்க, இன்றைக்கி துணை முதலமைச்சராக ஆக்கினாங்க. ஸோ நடிகரை பார்த்து விசிலும் அடித்தாங்க, நாட்டையும் கொடுத்தாங்க. உங்களை மாதிரி நிஜ வாழ்க்கையில் வில்லனாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் விசிலும் இல்லை, அந்த நாடையும் கொடுக்க முடியாது. அதில் என்ன சொல்கிறாரு, நான் பேசுனதில் பாதி பேசியிருப்பாரா விஜய்ங்கிறது. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நாட்டு பிரச்சனைகளை பற்றி நான் பேசுனதில் பாதி அவர் பேசியிருப்பாராங்கிறார். இவர் என்ன பேசினாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்காங்க. சேகர் பாபு அவருக்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றார், திமுகவை ஆதரித்து பேசுங்க, ஒரு பெரிய பணத்தை வாங்கிட்டு வர்றார். இவர் ஆதரித்து பேசுகிறவர் முன்னாடி கேமரா இருக்குங்கிறத தெரியாமல் பேசிட்டு இவர்கிட்ட சேகர் போதுமாங்கிறார். அவர் நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள், கூட ஒரு லட்சம் தரேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள், எவ்வளவு கேவலமான ஒரு பிரகாஷ் ராஜுங்கிறத. பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படி சேகர்பாபுட்ட பல்ல இழிக்கிறார், பணத்தை வாங்கிட்டு எப்படி அரசியல் கருத்துக்களை விலை பேசுகிறாருங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள். அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 2ஆம் கலைஞராக இன்று இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. ஸ்டாலின் சார் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பிரகாஷ்ராஜ் இப்போ மறுபடியும் இதே சேகர்பாபு போய் கூட்டிகிட்டு வந்து அறிக்கை விடுங்க. திமுக காரன் பூரா அவனுடைய டிஎன்ஏ எனக்கு நல்லா தெரியும்.